நான் ஒரு குரல் அப்படின்ற ஒரு புதிய சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் தினமும் ஒரு குரலும் அதுக்கான விளக்கமும் சொல்ல போகிறேன். எண்டில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அதனால் இதை ஃபுல்லாக கேட்டு என்ன ட்விஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தினமும் என்னோட இணைந்திருக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் குரலை பார்ப்போம். நான் எடுத்திருக்க அதிகாரம் ஆள்வினை உடைமை, அதாவது முயற்சி உடைமை. என்னோட முயற்சி வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த அதிகாரத்தை எடுத்திருக்கேன். நம்ம சிம்பிளான அதிகாரத்திலிருந்தே முதல்ல போகலாம். அதிகாரம் 62, ஆள்வினை உடைமை. குரல் எண் 611. அருமை உடைதென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளால முடியாது அப்படின்னு விட்டுடவும் கூடாது. இதை நம்ம முயற்சி செஞ்சு பார்த்தா அந்த முயற்சியே நம்மளுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை குரலை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அருமை உடைதின்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இது எல்லாரும் வெறும் கேட்க மட்டும் இல்லை, டெய்லியும் இதை மனப்பாடமும் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் இல்லாமல் உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கிக்கிட்டா ஈஸியாக ஞாபகம் வரும். இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்ப்போமா? தினமும் ஒரு ஒரு குரலை சொல்லிட்டு அதில் ஒரு கேள்வியும் ஒரு விளையாட்டாக கேட்க போகிறேன். அதாவது எப்படின்னா, இந்த குரலில் மை அப்படின்ற எழுத்து எத்தனை முறை வந்துச்சு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? திரும்பி போய் பார்க்காதீங்க, அப்படியே ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா இந்த ஒரு நாள் போய் பார்த்துக்கோங்க. நாளையிலேருந்து நல்லா உன்னிச்சு கவனியுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியல, அது இந்த போல்லையே ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு ஆன்சர் பண்ணுங்கள். அந்த வார்த்தையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள். நாளைக்கு சந்திப்போமா சொந்தங்களே?